Welcome to our YouTube channel Financial Advisor. ஹலோ, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குது. அந்த கடன் பிரச்சனையை ஒழிக்கிறதுக்கு ஜோதிட காலங்கள் எவ்வாறு உதவுது என்பதையும், அந்த ஜோதிட காலங்களை எளிய முறையில் மனக்கணக்காக அறிவது எப்படி என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராகு காலம், யமகண்டம் இந்த இரு காலங்களிலும் புதிய காரியங்களையோ அல்லது சுப காரியங்களையோ தவிர்க்க வேண்டும். கீழே உள்ள அட்டவணையில் ஞாயிறு முதல் சனி வரை அனைத்து நாட்களுக்கும் ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சூரிய உதயம் காலை 6 மணி என்ற கணிப்பில் இந்த நேரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் சூரிய உதய நேரம் அறிந்து அதற்கேற்றபடி நேரத்தை சரி செய்து கொள்ளவும். இப்போ இந்த படத்தில் நம்ம ராகு கேது நார்த்து சவுத் பொசிஷனில் இருக்கிறத பார்க்குறோம். அதாவது சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையும் சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதையும் சந்திக்கும் இடங்களில் ராகு கேது இருக்கிறது. அந்த ராகு கேதுடைய நோட்ஸ் அது நார்த் சவுத்தில் இருக்கிறத நம்ம இந்த படத்தை மூலியம் பார்க்குறோம். இப்போ ராகு கேது கூலிகை காலங்களில் நாம் ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு சில டெக்னிக்கு. இப்போ ராகு காலத்தில் பார்த்திங்கன்னா பகல் 6 to 7:30 கிடையாது. அதே யமகண்டத்தில் பார்த்தீங்கன்னா பகல் இரவு 4:30 6 இல்லை. கூலிகை காலத்தில் பார்த்திங்கன்னா இரவு 4:30 6 இல்லை. இது ஒரு சின்ன ஐடியா. இதை ஞாபகம் வச்சுக்கணுமா நம்ம ஈஸியாக அந்த ராகு யமகண்டத்தில் நம்ம ஈஸியாக ஞாபகத்துக்கு வசதியாக இருக்கும். வாரத்தில் பார்த்திங்கன்னா 7 நாட்கள். அந்த 7 நாட்கள் 7 கிரகங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ராகு கேதுக்கு மட்டும் நாட்கள் இல்லை. அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் ராகு கேதுக்காக ஜோதிடத்தில் ஒதுக்கியிருக்காங்க. பாம்பு உடலும் மனித தலையும் கொண்ட உருவமாக ராகுவை பற்றி ஜோதிடத்தில் குறிப்பிடுகிறார்கள். ராகு காலத்தை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த வாக்கியம், தினந்தோறும் சடையன் வெயிலில் புரண்டு விளையாடி செல்வது நியாயமா? இந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கினா ராகு காலத்தை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ராகு கால அட்டவணை நம்ம எழுதும்போது மாமூலாக ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படி எழுதிட்டு தான் அட்டவணை எழுதிட்டு அதுக்கு நேராக டைம் நோட் பண்ணுவோம். ஆனால் இங்கே மேலே கண்ட வாக்கியத்துக்கு தகுந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கு டைம் நோட் பண்ணோமா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தினந்தோறும் என்ற வார்த்தையில் வருகின்ற தீ என்பது திங்கட்கிழமையும், சடையன் என்கின்ற வார்த்தையில் வருகிற சா என்பது சனிக்கிழமையும், வெயிலில் என்ற வார்த்தையில் வருகின்ற வே என்பது வெள்ளிக்கிழமையும், புரண்டு என்ற வார்த்தையில் வருகின்ற பூ என்பது புதன்கிழமையும், விளையாடி என்ற வார்த்தையில் வருகிற வி என்பது வியாழக்கிழமையும், செல்வது என்ற வார்த்தையில் வருகிற சே என்பது செவ்வாய்க்கிழமையும், நியாயமா என்ற வார்த்தையில் வருகிற ஞா என்பது ஞாயிற்றுக்கிழமையும் குறிக்கும். இங்கே ராகு காலம் 7:30-9க்கு திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி அப்படியே 1.5 மணி நேரமாக கூடிக்கினே போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை 4:30 முடியும். இதை நம்ம திங்கள், சனி, வெள்ளி, புதன், வியாழன், செவ்வாய், ஞாயிறு அப்படின்னு எழுதுகிறோம். அந்த கூடுற டைம் கீழே அப்படியே எழுதினே வரணும். இந்த அம்புக்குறி காட்டின மாதிரி எழுதினே வந்தோமா இந்த ராகு காலகத்தை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். யமகண்டன்றது கேதுக்குரிய காலமாக சொல்லப்படுகிறது. கேது என்பவர் மனித உடலையும் பாம்பை தலையாகவும் கொண்ட உருவமாக நம்முடைய ஜோதிடத்தை சித்தரிக்கப்பட்டுள்ளது. இப்போ யமகண்டத்தினுடைய அட்டவணையை பார்த்தோமா, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு சொல்லிட்டு லைனாக எழுதிட்டு பகல் பொழுது யமகண்டத்தை சனிக்கிழமை ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக அந்த நேரத்தை எதுக்கு வசதியாக இருக்கும். சனிக்கிழமை 1:30 ஆரம்பித்து அப்படியே 1.5 மணி நேரமாக குடிக்கினே போயிட்டு 1:30 3 3 4:30
4:30 6 வந்து யமகண்டத்தில் கிடையாது. பகல்லையும் சரி அது இரவுலேயும் சரி 4:30 6 மட்டும் கிடையாது. அதனால் வெள்ளிக்கிழமை வந்து 3 4:30 அடுத்து வியாழக்கிழமை இருக்கும்போது 6 7:30, அதே மாதிரி புதன்கிழமைக்கு 7:30 9, செவ்வாய்க்கிழமைக்கு 9 10:30, திங்கக்கிழமைக்கு 10:30 12, ஞாயிற்றுக்கிழமைக்கு 12 1:30 அப்படின்னு எழுதுகிறோம். இரவு பொழுது எழுதும்போது புதன்கிழமைக்குரிய நேரத்தை எடுத்து வந்து சனிக்கிழமைக்கு போடணும். பகல் நேரத்தை எடுத்து வந்து சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்தோன்னா 7:30 9, 9 10:30, 10:30 12, 12 1:30, 1:30 3, 3 4:30, 4:30 6 இரவு பொழுதுக்கும் கிடையாது என்பதால் 6 7:30 ஞாயிற்றுக்கிழமைக்கு முடியுது. இதுதான் யமகண்டத்துக்குரிய காலம். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா, புதன்கிழமைக்குரிய நேரத்தை வந்து இரவு பொழுது சனிக்கிழமைக்கு எழுதுகிறோம். இங்கேயும் 1.5 மணி நேரம் அப்படியே மேலே அப்படியே கூட்டினே எழுதிட்டோமா ரொம்ப ஈஸியாக ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா பயன்படுத்தினா கேலண்டர் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ராகுகாலம் யமகண்டம் பார்த்தோம். ஆனால் ராகுகாலம் யமகண்டம் தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு கூலிகை பற்றி தெரியாது. இந்த கூலிகை காலம் வந்து கடுமையான கடனை ஒழிக்க உதவும் நேரமாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டது. அதால் இந்த காலத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த கூலிகை காலத்தை காரிய விருத்திக்கு உண்டான நேரம் என்று சொல்கிறாங்க. ஒரு காரியம் தடங்கள் இல்லாமல் நடக்கணும்னா அது கூலிகை காலத்தை தொடங்கணும்னு சொல்லப்படுது ஜோதிடத்தில். பலருக்கு கூலிகை பற்றி தெரியாது. தினமும் 1.5 மணி நேரம், எப்படி ராகுகால யமகண்டுக்கு 1.5 மணி நேரமோ அதே மாதிரி கூலிகைக்கும் 1.5 மணி நேரம் ஒவ்வொரு நாளைக்கு. இங்கே கூலிகை யாருன்னு பார்த்தா சனிக்கும் ஜோஷ்டா, அதாவது மூதேவிக்கும் பிறந்த முதல்வன் என்று சொல்லப்படுது ஜோதிடத்தில். கூலிகை காலத்துக்கு அட்டவணை எழுதும்போது யமகண்டத்துக்கு எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் எழுதணும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படி லைன் எழுதிடணும். பகல் பொழுது வந்து காலைல 6:30 7:30 தொடங்கி லைனாக நான் ஸ்டாப்பாக அப்படியே எழுதினே போட்டு தான் 6 7:30 7:30 9 9 10:30 10:30 12 12 1:30 1:30 3 3 4:30 இந்த மாதிரி எழுதணும். அதே இரவு பொழுது கட்டணம் எழுதும்போது புதன்கிழமை கொண்டாட நேரத்தை தந்து சனிக்கிழமை போடணும். 10:30 12 12 1:30 1:30 3 அப்படி 1:30 3 3 4:30 4:30 6 இரவு பொழுது வந்து கூலிகை காலத்தில் கிடையாது. 6 7:30 7:30 9 9 10:30 அப்படின்னு 10:30 12 ஆரம்பித்து 9 10:30 முடிஞ்சிடும். கூலிகை காலத்தில் செய்யப்படும் காரியங்கள் பெரும் வளர்ச்சி பெறும் என்பதால் அசுப காரியங்களை தவிர்த்து விடுவது நல்லது. வாழ்வில் திரும்பவும் நடைபெறவே கூடாத சுப நிகழ்ச்சிகளையும் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை செய்ய வேண்டி வரும் என்பதால் மீண்டும் நடைபெறவே கூடாத சுப நிகழ்ச்சிகளையும் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். கூலிகை காலத்தில் செய்யக்கூடாதவை ஏற்கனவே சொன்னோம். திரும்ப திரும்ப நடைபெறக்கூடாத சுப காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். அதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் பார்க்க செல்வது, திருமணம் செய்தல், வேலைக்கு முயற்சி செய்தல், நேர்காணல் செல்வது, கடன் வாங்குவது, வீட்டை மாற்றுவது, சவ அடக்கம் செய்வது, நோய்க்கு மருந்து சாப்பிடுவது அல்லது மருத்துவரை சந்திப்பது தவிர்க்க வேண்டும். கூலிகை காலத்தில் செய்ய வேண்டிய செயல்கள் யாவை? நகை, நிலம், வீடு, வாகனம் வாங்குவது, பத்திரப்பதிவு, புதிய தொழில் தொடங்குவது, புதிய ஆடை அணிதல், விதை விதைத்தல், நாற்று நடுதல், மகசூல் அறுவடை செய்தல், பிறந்த நாள் கொண்டாட்டம், ஆயுள் ஹோமம் செய்தல் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த காலத்தில் சேமிப்பு செய்தால் மாலை போல் வளரும் என்பது நம்பிக்கை. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த விதத்தில் பலனளிக்குது என்பதை அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்ந்தால் தான் தெரியும். கடுமையான கடன் ஒழிய உதவும் கூலிகை நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வருகிற கூலிகை நேரத்தில் நம்ம வாங்கின கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தோமா அந்த கடன் சீக்கிரமாக ஒடிந்துடும். செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா பகல் 12 to 1:30, சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பகல் காலை பொழுது 6 to 7:30 மணிக்குள்ளே இந்த கடனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கூலிகை காலத்தில்
கடன் வாங்குவது தவிர்க்க வேண்டும். கடனை கொடுக்கணுமே தவிர கடனை வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த டைமில் எது செய்கிறோமோ அது திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று ஜோதிடத்தை சொல்வதால் நம்ம கடனை கொடுக்கறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும். கடன் கொடுத்தவர்கள் மொத்தமாக தான் பணம் வாங்குவேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா வாங்க மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்கன்னா, ஒரு சிவப்பு நிற உண்டியிலோ அல்லது சிவப்பு நிற துணியிலையோ தினமும் கூலிகை நேரத்தில் கடன் கொடுக்க வேண்டியவர்கள் பெயரை உச்சரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வந்தால் அந்த சேமிப்பு வளர்ந்து கடன் அடைபடும். ஓரை என்பது 1 மணி நேர கால அளவு கொண்டது. இந்த ஓரையை யாரும் இதுவரை சொல்லாத எளிய முறையில் அறிவது எப்படி என்பதை நாம் காணலாம். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகம் அதிபதியாக சொல்லப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியன் அதிபதி, திங்கட்கிழமைக்கு சந்திரன் அதிபதி, செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய் அதிபதி, புதன்கிழமைக்கு புதன் அதிபதி, வியாழக்கிழமைக்கு குரு அதிபதி, வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிரன் அதிபதி, சனிக்கிழமைக்கு சனி அதிபதி. ஓரை என்பது 1 மணி நேர கால அளவு கொண்டது. இங்கு ஓரைக்கான அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே இந்த அட்டவணை பார்த்திங்கன்னா இடது கட்டம் வலது கட்டம் 2 கட்டமாக வச்சுருக்கோம். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் லைனாக எழுதாமல் திங்களுக்கு எதிர்பக்கம் செவ்வாய், புதனுக்கு எதிர்பக்கம் வியாழன், வெள்ளிக்கு எதிர்பக்கம் சனி, ஞாயிறுக்கு எதிர்பக்கம் கிடையாது, கிழமை முடிஞ்ச போது இப்படி எழுதிடணும். இப்படி எழுதிட்டோமா ஓரை கணக்கு பொறுத்து ரொம்ப ஈஸி. இப்போது ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஓரை வந்து சுக்கிர ஓரை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிழமையுடைய 6வது நாள் கிழமை தான் அந்த ஓரை. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 6வது நாள் கிழமை வெள்ளிக்கிழமைக்குண்டான ஓரை சுக்கிர ஓரை. இப்படி தான் ஓரை கணக்கு போகிறது. இப்போ இந்த ஓரை எப்படி கணக்கு பண்ணால் ஞாயிறு ஒன்றா வச்சு ஆரம்பித்து போட்டோமோ அதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும். ஞாயிறு, வெள்ளி, புதன், திங்கள், சனி, வியாழன், செவ்வாய் இப்படி வந்து ஞாயிற்றுக்கிழமை இடது கட்டத்திற்கு கீழே இருந்து ஆரம்பித்து மேலே போய் திருப்பி வலது பக்கம் கீழே இருந்து ஆரம்பித்து மேலே போய் முடியும். இப்போ அதே மாதிரி சனிக்கிழமைக்கு உண்டான ஓரை சனி, வியாழன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் இப்படி சனிக்கிழமைக்கு உண்டான ஓரை சனியில் ஆரம்பித்து சந்திரனில் முடியும். இப்படி தான் ஒவ்வொரு ஓரையும் கணக்கு போடணும். இப்போ வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ஓரை பார்த்தீங்கன்னா வெள்ளி, புதன், திங்கள், சனி, வியாழன், செவ்வாய், ஞாயிறு இப்படி வந்தால் அதான் வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ஓரை. இந்த மாதிரி கிழமைக்கு உண்டான ஒரே கண்டுபிடிக்கிறது ரொம்ப இந்த அட்டவணை பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவரை யாரும் இந்த மெத்தடை பயன்படுத்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த அட்டவணை 24 மணி நேரம் ஓரைக்குண்டான அட்டவணை. பகல் 6-7 ஆரம்பித்து மறுநாள் விடியற் காலை 4-5 மணிக்கு முடிகிறது. 24 மணி நேரம். இங்கே பார்த்தோன்னா 7 மணி நேரமாக பிடிச்சிருக்கோம். பகல் 2, இரவு 2. இப்போ 7 மணி நேரமாக பிடிச்சிருக்கோம். 7 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஓரை ஒரே மாதிரியாக சுழற்சி முறையில் வருகிறது. அதனால் இங்கே 7 மணி நேரமாக பிரிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிழமை பிடிச்சிருக்கோம். திங்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இப்படி கிழமை பிடிச்சிருக்கோம். இப்போ 24 மணி நேரம் ஓரையிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட ஒரே ஞாயிற்றுக்கிழமை நேராக அப்படியே கீழே 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 எழுதின வந்துடணும். சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் அப்படி எழுதிடணும். அப்படி எழுதிட்டு ஞாயிறு, சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் இப்படி எழுதணும் இல்லையா? இதுக்கு நேராக ஓரை எழுதும்போது கிழமைங்க எழுதுகிற மாதிரி எழுதணும். எப்படி பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. அப்படியே சுக்கிரத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சனி, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு. இப்போ சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, சூரியன். சனிக்கு பார்த்தீங்கன்னா சனி, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். குருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சனி, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, சூரியன், சந்திரன் இப்படி எழுதிட்டோமா, கிழமை எழுதுகிற மாதிரி எழுதிட்டோமா, இது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த கிழமைக்கு உண்டான ஓரை கரெக்டாக ஃபார்ம் ஆகிடுது. இப்போ திங்கக்கிழமை ஓரை பார்த்தோன்னா
திங்கட்கிழமை கொண்டாடும் ஒரே பார்த்தோமா, சந்திரன், சனி, குரு, வெள்ளி, குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் அப்படி முடியுது. அப்போ செவ்வாய்க்கிழமை ஒரே பார்த்தோமா, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய், குரு இப்படி முடியுது. இதுதான் ரொம்ப ஈஸியான முறை, 24 hours ஒரே கணக்கிறதுக்கு. சூரியன், செவ்வாய், சனி அசுப ஓரைகள், சுப காரியங்கள் செய்யக்கூடாது. குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் சுப ஓரைகள், சுப காரியம் செய்யலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், கூலிகை நேரத்தில் கடனை கொடுத்தா அந்த கடன் ஓடியன்னு செவ்வாய்க்கிழமை வர கூலிகை நேரத்துலையும் சனிக்கிழமை இருக்கிற கூலிகை நேரத்தில் அந்த கடனை கொடுத்தா கடன் ஓடியும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த கடுமையான கடன் ஓடியத்துக்கு செவ்வாய்க்கிழமை வருகிற செவ்வாய் உரையிலையும் கடனை கொடுத்தா நம்மளுடைய கடன் கடுமையாக இருக்கிற கடன் ஒடியும் சொல்கிறாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரை காலைல 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வருது. அதை நம்ம கடன் கொடுக்கறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ராகு காலம், யமகண்டம் இல்லாத சுப ஓரை, சுபகௌரி பஞ்சாங்கம் கூடிய நல்ல நேர அட்டவணை உங்களுக்காக தரப்பட்டுள்ளது. இதை நீங்கள் நல்ல காரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். சுப ஓரையும் சுபகௌரி பஞ்சாங்கமும் இணைந்த அட்டவணை நீங்கள் பார்ப்பது. இதை நீங்கள் நல்ல காரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.